வணக்கம். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க குரூப் 4 கட் ஆஃப் எப்போ சார் கொடுப்பீங்க அப்படின்ட்டு. ஸோ நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்கிற டயத்தில். ஸோ நாளைக்கு புதன்கிழமை நைட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து நான் கட் ஆஃப் வந்து எஸ்டிமேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கட் ஆஃப்காக கொடுத்த அந்த டேட்டாவெல்லாம் நான் கிராஸ் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் டேட்டு. ஸோ நிறைய பேருக்கு வந்து கால் பண்ணி அது உண்மையா அதிக மதிப்பெண்கள் எடுத்தவங்க அப்படிங்கும்போது பண்ணுறேன். இப்போ நேரடியாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து இப்போ பார்த்து அவங்கள்ட்ட இருந்து பண்ணும்போது ஸோ கட் ஆஃப் வந்து நீங்கள் நினைக்கிறத விட கொஞ்சம் கூட தான் இருக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள் நாளைக்கு நைட்டு. ஓகே, இப்போ இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது இது இன்னொன்று சொல்லலாம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து குரூப் 2 ஸ்கோரை விட குரூப் 4 ஸ்கோர் தான் அதிகமாக எடுப்பாங்க. ஆனால் இப்போ அப்படியே மாறி போயிருக்கு. நிறைய பேர் குரூப் 4ல் நிறைய மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. எல்லாரையும் சொல்ல, நான் அதிக பேர் சொல்கிறேன். குரூப் 4ல் அதிக மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க, சரி குரூப் 2ல் அதிகம் எடுத்திருக்கிறாங்க, குரூப் 4ல் கம்மியாக எடுத்திருக்கிறாங்க. ஸோ குரூப் பேப்பர் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருந்தது, குரூப் 2வும் ஸ்டாண்டர்டாக தான் இருந்தது. ஸோ அதனால் என்ன நடக்கும், இப்போ இவங்க வைக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு குரூப் 4 கவுன்சிலிங் நடந்துச்சு அப்படின்னா இந்த பேப்பர் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக வேறு இருந்துச்சா யூஸ்வலாக இருக்கிறத விட. அப்போது குரூப் 4ல் வேலை எடுக்கிறவங்க, குரூப் 4ஓட வேக்கன்சி 5000+. இதில் வேலைக்கு எடுக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அடுத்து நடக்கக்கூடிய குரூப் 2 கவுன்சிலிங்கில் போயிடுவாங்க. இதில் இருக்கக்கூடிய நிறைய பேர். அப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையில்லாமல் நிறைய கவுன்சிலிங்னு எடுக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த பார்டர் மதிப்பெண்கள் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை. ஸோ பொதுவாக குரூப் 4 தேர்வில் கலந்தாய்வில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், பிறகு குரூப் 2 கலந்தாய்விலும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதுவும் இந்த முறை குரூப் 4 தேர்வு சற்று கடினமாக இருப்பதால் இன்னும் அதிக பேர் குரூப் 4லேருந்து குரூப் 2க்கு. இதனால் பாதிக்கில்லாது யார் அப்படின்னா, குரூப் 4 மட்டுமே நம்பி படிக்கிறாங்க தெரியுங்களா. இப்போ இவங்க எல்லாமே கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. இதே பாருங்கள், இந்த குரூப் 1 எக்ஸாமினேஷனில் பாருங்கள், நிறைய பேர் இந்த குரூப் 1 எக்ஸாமினேஷனில் நிறைய பேர் அவங்க டெஸ்கிரிப்டிவ்லாம் எழுத தெரியாது, இல்லை அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, எழுதுகிற மாதிரி ஐடியா இல்லை. ஆனால் ஒரு எக்ஸாம் ப்ராக்டிஸ்க்காக அவங்க நிறைய ஜிகே அதெல்லாம் படித்து வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு கொடுப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் உயர்த்திடுவாங்க. அது இந்த குரூப் 2 எக்ஸாமினேஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நடக்க போகிற குரூப் 1 எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 1:20 தான் எடுக்க போகிறாங்க. அப்போ 92 வேகன்சி நினைக்கிறேன். ஸோ 1:20 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1800 பேர் தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அப்போ இது இன்னும் டஃப் ஆகும். ஸோ அப்போ இது நிறைய பேர் இன்க்ரீஸ் பண்ணி, அப்போ குரூப் 4ல் சீரியஸாக குரூப் 1க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் இந்த குரூப் 1 அப்படிங்கிறது சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னா இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ் நிறைய பேருக்கு வராது. ரொம்ப சின்சியர் கேண்டிடேட்ஸ்க்கெலாம் வராது. எதுலேயுமே வீக்காக இருக்கக்கூடாது. மேத்ஸ்லாம் 25னா 24, 25 எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் குரூப் 4 மாதிரி இருந்தால் கூட 24, 25 போடணும். மற்ற எல்லாமே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகும். சரி, இப்போ நம்ம இந்த மேட்ருக்கு வரும். ஸோ அப்போது இதில் வந்து இதை மட்டுமே நம்பியிருப்பாங்க. ஒன்லி 10வது படிச்சிருப்பாங்க, டிப்ளமோ படிச்சிருப்பாங்க, ஐடிஐ படிச்சிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய பேர் பார்டரில் வருமா வராதான்ப்பாங்க. நிறைய பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், ஏழை, அடித்தட்டு மக்கள். ஸோ அவங்க தான் அதில் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கான டெஸ்கிரிப்டிவ் எழுதுகிற அளவுக்கு தெரியாது அந்தளவுக்கு. நான் திரும்ப சொல்கிறேன், டெஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது அது உலகறிந்த உண்மை தான். டெஸ்கிரிப்டிவ் தேர்வில் ஒரு சிலர் வேணால் தனியாக படித்து பாஸ் பண்ணி டாப்பர் ஆகலாம். மற்றபடி குறைஞ்சபட்சம் 80% பேர், நான் 20ங்கிறதே அதிகம் விட்டுறேன், பரவாயில்ல, 80% பேர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி தான் சர்வீஸ் வாங்குவாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது யூபிஎஸ்சிக்கும் பொருந்தும், குரூப் 1க்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். அதில் போகாதவங்க இருப்பாங்க, அவங்க ரேர் தான், அவங்க ரொம்ப கம்மி தான். நான் அது 20%ன்னு அதிகமாகவே சொல்லியிருக்கிறேன், சரிங்களா. ஸோ அப்போ அது மாதிரி படிக்க முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொன்னோம், குரூப் 2Aக்கு வந்து மெயின்ஸ் வைக்காமல் ப்ரிலிம்ஸே, அதாவது அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸு நல்ல ஸ்டாண்டர்டாக வச்சு மெயின்ஸ் டெஸ்கிரிப்டிவ் இல்லாமல் வச்சா நல்லதுன்னு தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், சரிங்களா. ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் கருத்தில் கொண்டு, இதெல்லாம் புரிஞ்சிருக்கும், இதெல்லாம் சாதாரண விஷயம், கொஞ்சம் ஐக்கியம் இருந்தாலே புரியும், சரிங்களா. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, குரூப் 2 கலந்தாய்வு நடத்திய பின்னர் குரூப் 4 கலந்தாய்வு நடத்தினால் சிறப்பாக இருக்கும். இது டிஎன்பிஎஸ்சி கையில் தான் இருக்குது. நம்மளும் இதற்கு வந்து அஃபிஷியலாக நம்மளும் வந்து எங்கெங்கெல்லாம் சொல்லணுமோ, எங்கெங்கெல்லாம் லெட்டர் அஃபிஷியலாக பண்ணுவோமோ, எங்கெங்கெல்லாம் கான்டாக்டில் பண்ணுறோமோ அது ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறோம். இன்னமும் சொல்லிக்கிட்டு இருப்போம். அசோசியேஷன் மூலமாகவும் சொல்லுவோம், தேர்வர்கள் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு அசோசியேஷன் மூலமாகவும் சொல்கிறோம்.
ஸோ வேறு ஏதாவது கோர்ஸ் இப்போ உங்களுக்கு ஒரு இஓ எக்ஸாமினேஷன் ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து ரெகுலர் அஸ் வெல் அஸ் ஆன்லைன் ஒன்று நடக்குது இங்கே மதுரையில் 4 நாட்கள். அடுத்த வாரத்திலிருந்து 4 நாட்கள் நடக்கும். 10 to 5 இஓ எக்ஸாமினேஷன் கூடிய இந்து அறநிலையத்துறைக்குரிய கிராஷ் கோர்ஸ். அதில் டெஸ்ட் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நேரடியாகவும் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் மதுரையில், அல்லது ஆன்லைன்லேயும் அட்டன் பண்ணிக்கலாம். அது தவிர குரூப் 1க்குரிய ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கோர்ஸ் அண்ட் குரூப் 2க்குரிய மெயின்ஸ் கோர்ஸ், குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்குரிய கோர்ஸ், அதுக்கப்புறம் ஜூனியர் ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ். இது வந்து யாருக்கு அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். அது ஆகஸ்ட் 15லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த ஜூனியர் ஐஏஎஸ் அப்படிங்கிறது. ஸோ மற்றபடி உங்களுக்கு ஏதாவது டெஸ்ட் பேட்சஸ் இல்லை குரூப் 2 டெஸ்ட் பேட்சஸ், குரூப் 1க்குரிய டெஸ்ட் பேட்சஸ், இஓ டெஸ்ட் பேட்சஸ் வேணும்னா அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.